சொல்லுங்க ஐயா. ரெண்டும் தெரியுற மாதிரி ஒரு நிறை மாத கர்ப்பிணி இங்கே நின்று சாமி கும்பிட்டு இருக்கும்போது பிரசவ வலி வந்துடுச்சு. பிரசவ வலி வரும்போது மயங்கி இந்த நந்தி மீது சாஞ்சிட்டாங்க. அப்போ சாஞ்சும் போது இந்த நந்தி ஆனது மயக்கணில் இருக்கிறதுனால திரும்பி இந்த பக்கமாக அம்மன் பக்கமாக திரும்பிடுச்சு. இங்கேயே இடம் விட்டு இங்கேயே குழந்தை பற்றி பார்த்து போனாங்க அந்த அம்மா. இங்கேயே பிரசவம் இங்கே ஆச்சு. பிரசவம் ஆச்சு. அதாவது பிரசவம் இங்கே ஆனதுனால மறுபடியும் யாருக்குன்னா அதே மாதிரி அந்த பிரசவ வலி வந்தாங்க சொன்னாங்கன்னா பேர் சொல்லி நந்தி திருப்பி விடுவோம், நார்மல் டெலிவரி. இப்போ தான் ஒருத்தருக்கு திருப்பி இருக்கிறேன், பிரசவத்துக்காக திருப்பி இருக்கிறேன், இப்போ நார்மல் டெலிவரி ஆகும் அவங்களுக்கு. சாமி சாமி கொஞ்சம் அப்படியே ரெண்டும் ஒன்றா வைங்க. ஒரு நிமிஷம். ஆரம்பத்தில் ஒன்று எடுத்துருக்கேன். ஓம் நமச்சிவாயா. இது வரைக்கும் எங்கேயும் ரெண்டு நந்தி பார்த்ததில்ல. நல்லா தெரியுது. கொஞ்சம் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து பிரசவ வலி வருது, ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. எங்கிருந்து சொன்னாலும் உடனே வந்து நான் நந்தி அவங்க பேர் சொல்லி இப்படி திருப்பி விடுவேன். இப்படி திருப்பி விட்டுனா உடனே ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சம் 1.5 மணி நேரம், அது மேலே ஆகாது. அதுக்குள்ள பிரசவம் ஆகிடும். உடனே மறுபடியும் சொல்லுவோம், மறுபடியும் குழந்தை பிறந்துச்சு நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்ன கிமு 600ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு விவசாயி தன்னுடைய நிலம் சொந்த நிலம் ஏறு உழுதாருங்க. ஏறு உழும்போது சுவாமி பூமியில இருந்து கிளம்பிச்சு, சுயம்பா கிளம்பிச்சு, அதோடைய உடையில பூந்துருக்கு. ஏறு கிளப்ப உள்ள பூந்து உள்ள காமிக்கிறேன். அதனால உள்ள போனதுனால ஒரு என்னடா மாடு இல்லையான்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் அப்புறப்படுத்திட்டு தோண்டி பார்த்தா உள்ள பகவான் இருந்தார். அப்படியே எடுத்து சுவாபிதம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதனால அது பேர் உடையில போனதுனால பேர் உடையப்பன் அப்படின்னு பேர் வந்து. இப்போ நந்தி அம்மனை பார்த்த மாதிரி இருக்கா, எப்படி இருக்கு சாமி? இப்போ வந்து நான் சுவாமியை பார்த்த மாதிரி. சாமியை பார்த்த பிறகு இப்போ நம்ம ஃபோன் பண்ணி சொன்னா இப்போ நல்லபடியா பிறக்கணும்னா ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் அம்மன் பக்கமா திரும்பி அது குழந்தை பிறக்கும் போது சுகப்பிரசவம் ஆகணும்னா நந்தி ஃபோன் பண்ணி சொல்லணும் உங்ககிட்ட. பண்ணா நீ திருப்பிடுவீங்க. ஆமா, பேரு ஒரு சுகப்பிரசவன் நந்தி பேரே சுகப்பிரசவம். அம்பா பேரு சுகப்பிரசவ நாயகி. அம்மன் பக்கமா திரும்பிட்டோம்னா நான் ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க சார். இப்போ சொல்லிடுங்க. இதுலயே ஃபோன்ல வீடியோ எப்படி சொல்லலாம்? ஆமா சொல்லுங்க. இது சொல்லுங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் 9626523642. இன்னொரு சொல்லுங்க ஐயா. 9626523642. உங்க பேர் சார்? என் பேர் நடராஜன். ஊர் பேர் இளநகர், காஞ்சிபுரம் மாவட்டம், உத்திரமேரூர் வட்டம், இளநகர் கிராமம். இளநகர் இங்கே கிராமத்தில் வேந்தல் உள்ள உடையாம்பிகை சமேத உடையபுரீஸ்வரர். நமக்குதான் இல்லம்மா, மாடு கண்ணு ஈன முடியாது, ரொம்ப கஷ்டப்படும் போது சொல்லுவாங்க. அவங்களே வந்து திருப்பி யார் ஒன்றும் நல்லா திருப்பணும் கிடையாது, யார் ஒன்றும் திருப்பலாம். திருப்பிட்டு போனாங்கன்னா உடனே கண்ணு போட்டுரும், சீக்கிரம் போட்டுரும். போட்டுச்சுன்னா அப்புறம் தெரிஞ்சு பால் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ பால் கொடுப்போம். ஆமா, குழந்தை இது எவ்வளவு குழந்தை